ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு எதையும் விரைவாக வேண்டும் என்பது பழக்கம். ஒருநாள் அவன் காட்டில் நடைபயிற்சி செய்யும்போது ஒரு வித்தியாசமான மரம் பார்த்தான். அந்த மரம் அவனை அழைத்தது. என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருவேன். அருண் திடீரென கேட்டான், எனக்கு நிறைய பொன்னும் வைரமும் வேண்டும். அந்த மரம் உடனே பொன் வைரம் தர ஆரம்பித்தது. அருண் மகிழ்ந்தான். அடுத்த நாள், எனக்கு பெரிய வீடும் தேவை. மரம் ஒரு பெரிய வீடு வழங்கியது. அடுத்த நாள், எல்லா மக்கள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும். மரம் அது கூட செய்து வைத்தது. ஆனால் நாள்கள் செல்ல செல்ல அருண் தனிமையாகி போனான். மகிழ்ச்சி இல்லாமல் விட்டுவிட்டான். யாரும் அவனிடம் உண்மையாக நடக்கவில்லை. அவனுக்கு புரிந்தது. நான் கேள்வி கேட்டேன், ஆனால் நான் என்ன கேட்டேன் என்பதற்கு அர்த்தம் தெரியாமல் கேட்டேன். அருண் மெல்ல மரத்திடம் சென்று, மீண்டும் என் பழைய வாழ்க்கையை தர முடியுமா என கேட்டான். மரம் மெதுவாக, இது உன்னுடைய கடைசி ஆசை, சிந்தித்துவிட்டு கேள். அருண் சிந்தித்து பார்த்தான். அப்போதுதான் உண்மை மகிழ்ச்சி நண்பர்கள், குடும்பம் மற்றும் சாதாரண வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்று புரிந்தது. அவன் கேட்டான், மீண்டும் என் பழைய வாழ்க்கையை கொடு. மரம் அதை வழங்கியது. அருண் சந்தோஷமாக பழைய வாழ்வில் திரும்பி, எதையும் விரைவில் கூறாமல் ஒவ்வொரு நாளையும் நன்றாக அனுபவிக்க ஆரம்பித்தான். மணி முடிவு செய்தி. நாம் என்ன கேட்டாலும் சிந்தித்து கேட்க வேண்டும். எல்லாம் விரைவில் வந்தால் மகிழ்ச்சி நீண்ட நாள் இருக்காது. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.